பாகிஸ்தானில் லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட 9 நகரங்களில் இன்று காலை ட்ரோன் மூலம் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட 9 நகரங்களில் 12 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், நீங்க தொடரலாம். பாகிஸ்தானின் லாகூர் பகுதியில் மட்டும்தான் நமக்கு அந்த இடங்களில் காலையில் ட்ரோன் வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் கிடைத்திருந்தது. தற்பொழுது புதிய தகவலாக மேலும் 9 இடங்களில் 12 ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பாகிஸ்தானுடைய மிக முக்கிய நகரங்களாக, குறிப்பாக இந்தியாவின் எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நகரங்களான லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட நகரங்களில் இந்த ட்ரோன் வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 9 இடங்களிலும் 9 நகரங்களிலும் 12 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் தகவல் சொல்லியிருக்கிறது. அந்த தகவல் சர்வதேச ஊடகங்கள் மூலமாக வெளியாகி இருக்கின்றன. பாகிஸ்தானில் 9 நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதுல லாகூர் வால்டன் விமான நிலையம் ஒன்று, அந்த இடங்களில் 2 ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் 4 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலியாகிறதாம் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 9 நகரங்களை பொறுத்தவரையிலும் லாகூர், குஜ்ரான்வாலா, சக்வல், பகவல்பூர், மியானோ, சோர், கராச்சி, ராவல்பிண்டி, அட்டோக் உள்ளிட்ட 9 நகரங்கள்ல இந்த தாக்குதலானது நடைபெற்றிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானுக்குள்ளாக இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்பது இதுவரையிலும் உறுதியாக தெரியவில்லை. ட்ரோன் வழி தாக்குதல் என்பதனால் அந்த தாக்குதலுக்கு யார் காரணம், யார் பின்னணியில் இருந்தது என்பது விவரங்கள்லாம் தெரியவில்லை. இதுவரை நம்ம பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய உபகரணங்களுடைய தோல்வினால் அது உள்ளுக்குள்ளேயே வெடித்து விட்டதா என்ற ஒரு ஐயப்பாடெல்லாம் இருந்தது. இந்த சூழலில் பாகிஸ்தான் ராணுவம் முன் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. லாகூர்ல மட்டும்தான் இன்னைக்கு காலையில ஒரு வெடிகுண்டு வெடிப்பது போன்ற சத்தம் அடுத்தடுத்து கேட்கப்பட்டதாக தகவல் முதலில் வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து சர்வதேச ஊடகங்கள் அங்கு ட்ரோன் வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் 2 ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதற்கு பிறகு அந்த தகவலை அப்டேட்டடாக தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகு தற்பொழுது லாகூர் வால்டன் விமான நிலையம் அருகே வெடிக்கப்பட்ட ட்ரோன்கள் மூலமாக 4 பாகிஸ்தான் ராணுவர்கள் உயிரிழந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் இருக்கக்கூடிய நேரத்தில் தற்பொழுது சர்வதேச ஊடகங்கள்ல மற்றொரு தகவல் கூடுதலாக வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானுடைய 9 நகரங்களில் ட்ரோன் வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் 9 நகரங்களில் 12 ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கிய நகரங்கள் பாகிஸ்தானுடைய லாகூர், கராச்சி, குஜ்ரான்வாலா, ராவல்பிண்டி உள்ளிட்ட நகரங்கள் மிக முக்கிய நகரங்கள். அந்த பாகிஸ்தானுடைய நகர பகுதிகளுக்குள்ளாக இந்த ட்ரோன் வழி தாக்குதல் என்பது மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக அந்நாடு அரசு கருதுகிறது. குஜ்ரான்வாலா, சக்வல், பகவல்பூர், மியானோ, சோர், கராச்சி, ராவல்பிண்டி, அட்டோக் ஆகிய இந்த பகுதிகளெல்லாம் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 9 இடங்களில் 12 ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் என்பது ட்ரோன் வழி தாக்குதலாக இருப்பதனால் அதில் யாரும் பயணிகளோ விமானிகளோ யாரும் இருக்க மாட்டார்கள். வெறும் ஆளில்லா விமானம் மட்டும் வந்து அந்த இடங்களில் விழுந்து குண்டு போல ஒரு தற்கொலை படை வீரரை போல அந்த ட்ரோன்கள் செயல்படும். இலக்கை நோக்கி வந்து இலக்கை அடைந்ததும் அந்த இடத்தில் விழுந்து அங்கு அதில் இருக்கக்கூடிய வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறும். இதன் மூலமாக இலக்கு முழுவதுமாக அழித்தொழிக்கப்படும். இதற்காக தான் இந்த ட்ரோன் வழி தாக்குதல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில இந்த ட்ரோன் வழி தாக்குதலில் என்ன வகையான ட்ரோன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது இதுவரை தெரிய வரவில்லை. எந்த நாட்டினுடைய ட்ரோன் என்பது இதுவரை தெரிய வரவில்லை. ஆனால் 9 இடங்களில் 12 ட்ரோன்கள் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக மட்டும் பாகிஸ்தானுடைய ராணுவம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அதனுடைய தகவல்கள் எந்தெந்த இடங்களில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. தற்பொழுது தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரக்கூடிய நேரங்களில் பாகிஸ்தான் எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் பதற்றமான ஒரு சூழல் நிலவுவதனால் முழு எச்சரிக்கையுடன் பாதுகாப்புடன் இந்தியா இருக்கிறது. மேலும் பாகிஸ்தானை அலறவிடும் இந்த தற்கொலை படை ட்ரோன்கள் என்பது யார் அனுப்பியது என்பது இதுவரையும் உறுதியாகவில்லை. பாகிஸ்தானுடைய அந்த உள் புகுந்து இந்தியா அடித்த அந்த 9 இடங்கள்ல குறிப்பாக ட்ரோன் வழி தாக்குதலையும் இந்தியா பயன்படுத்தி இருந்தது. தீவிரவாதிகளுடைய கூடாரங்கள் மட்டுமில்லாமல் தலைமையகங்கள் உள்ளாக சென்றும் அவருடைய பதுங்கி இருக்கக்கூடிய இடங்களையும் கண்டறிந்து தாக்குதல் செலுத்துவதற்கு ஏதுவாக பயன்படுத்தப்பட்டது என்பது ஆளில்லாத அந்த ட்ரோன் வழி தாக்குதல் தான் அதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மிக நவீன ஒரு போர்க்கருவியாக இந்தியா பயன்படுத்தியது. இந்த வகையில் பாகிஸ்தானுடைய ராணுவ ரேடார்களுள்ளாக என்ன வகையிலான ராணுவ கருவிகள் உள்ளே வருகிறது என்பதை கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு இந்தியா மிக தந்திரமாக அந்த செயலை செய்து முடித்திருந்தது. இந்த சூழல்ல தற்பொழுது 9 இடங்களிலும் ட்ரோன் வழி தாக்குதல்